அண்மை செய்தி. நில அபகரிப்பு வழக்கில் கைதாகி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கொலை மிரட்டல் வழக்கில் சம்பிரதாய கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதை பற்றிய மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் அருள் செல்வன் வழங்க கேட்கலாம். அருள் செல்வன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். முன்னாள் அமைச்சராக இருந்தவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். இவர் சுமார் 100 கோடி மதிப்பிலான சொத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டார் என்பது குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் கரூர் நகர காவல் நிலையத்தில் பத்திரப்பதிவாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்ட பிறகு சுமார் 40 நாட்களாக தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிபிசிஐடி போலீசார் நேற்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில வாங்கல் காட்டூரை சார்ந்த பிரகாஷ் என்பவரை தாக்கியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்தாகவும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வாங்கல் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சம்பிரதாய கைது செய்வதாக கூறி வாங்கல் காவல் நிலைய போலீசார் கடிதம் கொடுத்து கையெழுத்து பெற்றுள்ளனர். இதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தண்டனை பெற்றுத் தருவதற்கான முயற்சிகளை வாங்கல் காவல் நிலைய போலீசார் எடுப்பார்கள் என்று போலீஸ் தகவல் தெரிவிக்கப்படுகிறது.